அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நியூஸ் இன்றைக்கி வந்தது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் 07/2025 நாள் 25/4/2025 அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகள் வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் பதவிகள், சிறந்த விளையாட்டு வீரருக்கான காலிப்பணியிடங்கள் தொடர்பான தேர்வுக்கான முடிவுகள், தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை 7/1/2026 அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு ஒன் ஸ்கிரீன் கிராஜுவேட் வெரிஃபிகேஷன், ஒட்டுமொத்த தரவரிசை எண், இட ஒதுக்கீடு விதி, காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியினர் இளைஞர் பதவிகள், சிறந்த விளையாட்டு வீரருக்கான இடஒதுக்கீடு, காலி பணியிடங்கள், தேர்வுகளின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் 25/2/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. கணினி விழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் தங்களது சான்றிதழ்களை 26/2/2026 முதல் 7/3/2026 வரை தேர்வாணைய இணையதளத்தின் ஒருமுறை பதிவு பிரிவின் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் மூலம் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சான்றிதழ்களை உரிய நேரத்திற்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் தெரிவின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்க மாட்டார்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.